நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவக்கரையில் இருக்க வக்ரகாளி அம்மன் கோவிலுக்கு. காலையிலேயே நேரமாக எழுந்து மதியம் சாப்பிட தயிர் சாதம் செஞ்சுட்டு தோட்டத்துக்கு போய் மாட்டுக்கு சாயங்காலம் வரையிலும் தாங்குற மாதிரி தட்டு எடுத்து போட்டுட்டு தவிடு காட்டிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியில தான் வாழப்பாடியில் இருக்க முத்துமலை முருகன் கோயில் இருந்தது. பட் டைம் ஆனதுனால எங்களால் சாமி கும்பிட முடியல. கார்லேயே அப்படியே சாமியை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் ஒரு கடையில் ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு பழப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கோவிலை வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கோவில் ரீச் ஆகும்போது டைம் ஒரு 1:30 இருக்கும். கோவிலுக்கு வெளியிலேயே அம்மா செஞ்சுட்டு வந்த லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போய் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. சோழர் காலத்தில் கட்டினது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு, சிவனுக்கு, பெருமாளுக்கு 3 கடவுளுக்குமே இங்கே சன்னதி இருக்குது. இங்கே இருக்க வரதராஜ பெருமாளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, வக்ராசுரன்கிற அசுரனை வதம் பண்ணி மேற்கு திசையில் பெருமாள் காட்சி அளிக்கிறாரு. இந்த பெருமாளை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் பார்க்க முடியுமா. இந்த கோவிலில் உங்களுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறீங்க, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்காக ஸ்பெஷலாக பரிகார பூஜையும் பண்ணி தராங்க. நீங்கள் ஈரோடு சேலமில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 1 டே ட்ரிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நாங்கள் 4:30க்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் சேலம் தாண்டி ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு 10:30க்கு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.